நம்ம டிஎம்கேன்றது 99 100% அவர் பிரச்சாரம் பண்ணாலும் பிரச்சாரம் பண்ணலனாலும் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுய்யா. அவர் குடும்பமே அதில் தான் இருந்திருக்குது. நல்லா இருக்கு. எங்கள் குடும்பத்தில் மட்டும் மொத்தம் 300 ஓட்டு இன்னும் போட்டுகிட்டே இருக்கோம். யாருக்கு? டிஎம்கேக்கு. இல்லை, இப்போ எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் நான் ஒரு போட்டதே இல்லையா. ஒரு ஓட்டு கூட போட்டதில்லை. ஒரு ஓட்டு கூட போட்டதில்லை. ஏன் போட்டதில்லை? என்னமோ ஜனங்க பேசிக்கிறாங்க, அவ்வளோ நல்லா இல்லை ஆசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவாரா? இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லையா. நமக்கு ஒன்றே அப்படி தெரியல. அவர் பேச்செல்லாம் கேட்குறீங்களா? எப்படி பேசுகிறார் எடப்பாடி? இப்போ சார் நல்லா பேச்சு நல்லா தான் சார் ஐயா இருக்கும். பேசிங்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் செயல்பாட்டில் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் இல்லை, அவரோட பேச்சில் என்னென்ன குறை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடியுடைய பேச்சில் அவர் குறைன்னா நம்ம மற்றவங்கள தான் குறை சொல்லுங்கிறாரு. மற்றவங்கள தான் அவர் குறை சொல்கிறாரு. நம்ம பேசுகிறோன்னா ஆட்சி பேசுனா மற்றவங்கள குறை சொல்லவே கூடாது. தனக்கு பற்றி நான் அது செய்வேன் இப்படி தான் சொல்லணுங்காட்டி மற்றவளை குறை சொல்லவே கூடாது. இவங்க ஆட்சி வந்தால் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. திருப்பி ஆட்சி மாற்றம் ஏற்படுமா 2026 தேர்தலில்? கண்டிப்பாக ஏற்படும். யார் வருவா? டிஎம்கே தான் வாய்ப்பு. இப்போ இருக்கிற டிஎம்கே தான். ஆமாம், இப்போ இருக்க மறுபடியும் அவங்க தான் வருவாங்களா? ஆமாம். அப்போ அதிமுக வரவே வராதா? அது நம்ம சொல்ல முடியாது. வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா ஜனங்க அப்படி பேசுறது கொள்றதுனால அவர் தலைவர் எப்படி பண்ண அப்படி காசுக்காக பணத்துக்காக பேசுவாங்க. பட்டு இவங்க தான் வருவாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.